ஐரோப்பாவில் இந்த கோட்பாடு 1918க்கு பிறகு தோன்றி இரண்டாவது உலகப் போரில் ஜெர்மனியும் இத்தாலியும் தோற்கடிக்கப்பட்ட பின்னர், ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்ட பின்னர், முசோலினி தண்டிக்கப்பட்ட பின்னர் இவை ஏறக்குறைய அறவே ஒழிந்து போகின்றன. இதன் எச்சம் என்பது ஸ்பெயினில் சிறிது காலம் இருந்தது. இதில் என்ன சர்வாதிகாரம் என்று பார்க்கின்றோம். இந்த சர்வாதிகாரத்தை பல நாடுகள் பார்க்கின்றோம். இந்த சர்வாதிகாரத்திற்கும் ஃபேசிசத்திற்கும் என்ன வேறுபாடு? சர்வாதிகாரம் என்றால் முழுக்க முழுக்க ஆட்சி என்பது ஒரு கட்டமைப்பில் வருகிறது. அந்த கட்டமைப்பு மக்களுக்கு வேண்டியவற்றை செய்யும் என்று மக்கள் நம்ப வைக்கப்படுகின்றார்கள். ஆனால் ஃபேசிசம் என்பது சர்வாதிகாரம் மட்டுமல்ல இங்கே அவர்கள் கொண்டிருப்பது. மாறாக இந்த மக்களை வெறியூட்டச் செய்கின்ற ஒரு தத்துவம் அதில் இருக்கிறது. படையின் வலிமை கொண்டு பிறரை அடக்குவது என்பது சர்வாதிகாரம். ஆனால் மக்களை வெறியூட்டி மதியடக்கச் செய்து அவர்களை விருப்பம் தெரிவிக்கின்ற அடிமைகளாக மாற்றுவது என்பது பாசிசம். இத்தாலிய வெறி, ரோமானிய வெறி ஊட்டப்பட்டார்கள் இத்தாலியர்கள், ஆரிய வெறி ஊட்டப்பட்டார்கள் ஜெர்மானியர்கள். ஆகவே இங்கு மக்கள் அடியாட்களாக மாற்றப்படுகின்றார்கள். இந்த பாசிச தத்துவத்தில் சமத்துவம் என்பது நாட்டை பலவீனப்படுத்தக்கூடியது. சமத்துவம் நாட்டை பலவீனப்படுத்திவிடும். ஆகவே சமத்துவ கொள்கைகளுக்கு பாசிசம் எதிரானது, முரணானது. ஜனநாயகம் என்பது நாட்டை வீழ்த்திவிடும். பன்மைத்தன்மை ஏற்பது என்பது நாட்டை பலவீனப்படுத்திவிடும். ஒற்றை கட்டுப்பாட்டில் வர வேண்டும். அந்த முழு அமைப்பே அதிகாரத்தை நிறுவுகின்ற அமைப்பாக இருக்க வேண்டும். இராணுவம் மட்டுமல்ல, காவல்துறையும் கூட, உளவுத்துறையும் கூட அதிகாரத்தை உறுதி செய்கின்ற, நிலைப்படுத்துகின்ற, எதிர்ப்பை இல்லாமல் செய்கின்ற அமைப்பாக மாற்றப்பட வேண்டும். இது பாசிசத்தின் அடிப்படை. ஜெர்மானிய பாசிசம் மதத்தை அடிப்படையாக வைத்து வரவில்லை. ஹிட்லர் ஒரு முறை கூறினார், அந்த பழமையான புனிதமான ஆரிய மதத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறியது உண்டு. ஆனாலும் ஹிட்லர் மதத்தை முதன்மைப்படுத்தவில்லை, ஜெர்மானிய இனத்தை முதன்மைப்படுத்தினார். முசோலினியும் கூட போப்பாண்டவர் உடன்படிக்கை செய்து கொண்டார், உண்மைதான். ரோமன் கத்தோலிக்க சமயத்தை அரசு மதமாக அறிவித்தார், உண்மைதான். ஆனாலும் மதத்தை அவர் அடிப்படையாக வைத்துக் கொள்ளவில்லை. பன்மைத்தன்மையை எதிர்ப்பதற்காக ஒரு மதம் போதும் என்பதற்காக வைத்துக் கொண்டாரே தவிர, இந்த பாசிசத்தின் அடிப்படை என்பது இத்தாலிய பெருமிதம், இத்தாலிய பெருமை. யார் உண்மையான இத்தாலியர்கள்? ரோமானியர்கள் உண்மையான வாரிசு யார்? இத்தாலியில் இருப்பவர்கள் அனைவருமே ரோமானிய பெருமிதம் உள்ளவர்களா? ஊடுருவியவர்கள், நுழைந்தவர்கள், கலந்தவர்கள் இருக்கின்றார்கள், அந்நியர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை இங்கே இருந்து அகற்ற வேண்டும். ஜெர்மானியர் அல்லாதவர்களை ஜெர்மன் நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும். இதோடு அவர்கள் ஜெர்மானிய இனம் மிக பரந்து விரிந்த பேரரசை கொண்ட இனமாக இருந்தது என்று கூறினார்கள். எப்படி இங்கு அகண்ட பாரதம் என்று சொல்லிக்கொண்டு பர்மா, இந்தோனேஷியா, இந்தோ சைனா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பிரம்மாண்ட இந்து சாம்ராஜ்யத்தை பற்றி குறிப்பிடுகின்றார்களோ, அதே போல ஜெர்மானியர்களும் தாங்கள் ஒரு ஜெர்மானிய பேரரசை ஆண்டவர்கள். செக்கோஸ்லோவேக்கியா, போலந்து போன்ற நாடுகள் உள்ளிட்ட பெரும் பகுதியை ஆண்டவர்கள். அந்த நாடுகளிலெல்லாம் ஜெர்மானிய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி ஆக வேண்டும் என்ற ஒரு கொள்கையை வைக்கின்றார்கள். ஒரு ஆக்கிரமிப்பு கொள்கைக்கு அடித்தளமிடுகின்றார்கள். அதை போலவே இத்தாலியிலும் இந்த பாசிஸ்டுகள் பழைய ரோமானிய பேரரசு என்பது, சாம்ராஜ்யம் என்பது 3 கண்டங்களில் விருந்து இருந்த ஒன்று, இந்தியாவிற்குள்ளும் ஊடுருவியிருந்த ஒன்று. ஆப்பிரிக்காவின் வடபகுதி அனைத்தும் இத்தாலிய ஆதிக்கத்தில் இருந்தது, ரோமானியர் ஆதிக்கத்தில் இருந்தது.
இந்த ஐரோப்பாவின் பெரும்பகுதி ரோமானிய ஆதிக்கத்தில் இருந்தது. இங்கிலாந்தும் கூட ரோமானிய பிடியில் இருந்தது. ஆகவே அத்தகைய ரோமானிய மீட்சியை அவர்கள் தங்களது மக்களிடம் வலியுறுத்தினார்கள், வெறியூட்டப்பட்டார்கள். பெருமிதம், பெருமை இவை முன்வைக்கப்பட்டது. உரிமை என்பது புதைக்கப்பட்டது. இது பாசிசத்தின் ஆணிவேர். இங்கே வாதங்களுக்கு இடமில்லை, வேறுபட்ட கருத்துக்களுக்கு இடமில்லை. இங்கே அரசு, நாடு அதனை வலிமைப்படுத்துவது. வலிமையாக இருக்க வேண்டுமென்றால் ஒற்றை தலைமை, எந்த போட்டியும் இல்லாத தலைமை, எவரையும் கட்டுப்படுத்துகின்ற தலைமை, யாரும் கேள்வி கேட்க முடியாத தலைமை. அந்த தலைமையின் கீழ் வருகின்ற அரசு மக்களை முன்னிறுத்தி வருவது அல்ல, தேசம் என்ற பெருமிதத்தை முன்னிறுத்தி வருவது. அந்த தேசத்தின் பெருமிதத்தின் அந்த அடையாளமாக அதன் ஆட்சியாளர் இருக்கின்றார் முசோலினி. அவரது கட்டளை இறுதியானது. எந்த ஒரு நபரும், அது சாதாரண மனிதராக இருந்தாலும், அதிகாரியாக இருந்தாலும், அல்லது இராணுவ வீரராக இருந்தாலும், படைத்தலைவராக இருந்தாலும், அனைவருமே அந்த முதன்மை தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள், அவருக்காக இருக்க வேண்டியவர்கள். இதே நிலையைத்தான் ஹிட்லரும் அங்கே கொண்டு வந்தார். பன்முகத்தன்மை கிடையாது, பல கட்சி என்பது இருக்க முடியாது, ஒற்றை கட்சி தான் இருக்க முடியும், ஒரு குரல் தான் ஒலிக்க முடியும். அந்த குரல் ஜெர்மானிய பெருமிதத்தின் குரலாக இருக்க வேண்டுமே தவிர உரிமைகளை கோருகின்ற அவல குரல்களாக இருக்கக்கூடாது என்று ஹிட்லர் கூறினார். உரிமை கோரல் என்பதுவே தேச விரோதம் என்று கூறினார். சோஷலிசம் என்பது, சமத்துவம் என்பது ஜெர்மானியரை படு பாதாளத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு கொள்கை என்று கூறினார். சோஷலிச எதிர்ப்பு, இத்தாலிய இந்த கம்யூனிச எதிர்ப்பு, உரிமை எதிர்ப்பு, தாராளத்தன்மை எதிர்ப்பு, பாராளுமன்ற முறைகளை எதிர்ப்பது, அனைத்தையும் கொண்டிருந்த அந்த ஒற்றை பிடியில் ஜெர்மானிய பெருமிதத்தின் மீது, ஜெர்மானிய இன பெருமிதத்தின் மீது அங்கே கொண்டு வந்த நாசிசம் பாசிசத்தின் ஒரு வடிவம்தான். இங்கு என்பது தத்துவம் இங்கே ஆளவில்லை, இங்கே ஒரு தலைமை தான் ஆளுகின்றது. அந்த தலைமை தனக்கு நியாயப்படுத்திக் கொள்வதற்காக பழைய பெருமையை மீட்பது என்று கூறுகின்றது. இதே உலகப் போரில் ஏற்பட்ட அந்த சோவியத் யூனியன் என்பது கம்யூனிச தத்துவம். அந்த கம்யூனிச தத்துவத்தில் ஸ்டேட் இஸ் நாட் சுப்பீரியர், நேஷன் இஸ் நாட் சுப்பீரியர். தேசம் முதன்மையானது அல்ல, அரசு முதன்மையானது அல்ல, பாட்டாளிகளது அதிகாரம் முதன்மையானது, மக்களது அதிகாரம் முதன்மையானது. ஆனால் பாசிசத்தில் அதிகாரத்திற்கு மக்கள் இணங்கி போக வேண்டும் என்பது, இங்கே மக்களுக்கோ பாட்டாளிகளுக்கோ முதன்மை தரப்படுவது கிடையாது. பாசிசத்தையும் கம்யூனிசத்தையும் ஒன்றுபடுத்தி கூறுகின்ற போக்கை சிலரிடம் பார்க்கின்றோம். ஆனால் இரண்டுக்கும் உள்ள மாறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். தத்துவ பின்னணி என்பது வேறு. கம்யூனிசம், சோஷலிசம் என்பது மக்களுக்கு உரிமைகளை தருவதில் முதன்மையை தருவது, ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தை கூறுவது, சம பங்கை கூறுவது, இவையெல்லாம் சோஷலிசம், கம்யூனிசம். இதன் அடிப்படையில் அதை நிறைவேற்றுவதற்காக அதிக அதிகாரத்தை கொண்ட அமைப்புகளை உருவாக்குவது கம்யூனிசம். பாட்டாளிகளின் சர்வாதிகாரம் என்று அவர்கள் கூறிக்கொண்டார்கள். ஆனால் பாசிசம் என்பது அத்தகைய மக்களை முன்னிலைப்படுத்திய சர்வாதிகாரம் அல்ல. அது சர்வாதிகாரம் என்பது உண்மைதான், ஆனால் அந்த சர்வாதிகாரம் என்பது மக்களை பலிகடாக்கள் ஆக்குகின்ற, வெறியூட்டுகின்ற சர்வாதிகாரம். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஐரோப்பிய பாசிசம் என்பது 20ஆம் நூற்றாண்டில் ஒரு 3-10 ஆண்டுகள் மட்டுமே உயிரோடு இருந்து மற்றவர்களை உருக்குலைத்த ஒரு தத்துவம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.